இந்த கதை மோட்டாப்பூர் காட்டுல நடந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அங்க 2 பருந்தும் இருந்துச்சு, சோனு அப்புறம் மோனு. அவங்க 2 பேருமே சகோதரர்கள். சோனு ரொம்பவே அழுக்கானவன், ஆனா மோனு ரொம்ப நல்லவன். சோனு எப்பவுமே அவனுடைய உணவுக்காக நிறைய பறவைகளை கொன்னுக்கிட்டு இருந்தான். அப்புறம் மோனு அதே வேலைய ரொம்ப சாதாரணமா சரளமா செஞ்சுக்கிட்டு இருந்தான். சோனு அதுக்கு தேவைப்படுற சாப்பாடு தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போச்சு. ஏய் பறவைய, எனக்கு என்னோட சாப்பாடை கொடு, இல்லைன்னா நான் உன்னை சாப்பிடுருவேன். அட, இது என்ன அநியாயம்? நான் எனக்கான சாப்பாடு தேடிட்டு வந்திருக்கேன், உனக்கு வேணும்னா நீ தேடு, அதை விட்டுட்டு ஏன் சாப்பாடு ஏன் கேக்குற? சோனு அதை சொன்னதை கேட்டதுமே ரொம்பவே கோவப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த பறவைய அது கொன்னுடுச்சு. அதே வழியில மோனு பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ அது அங்க பார்த்தப்போ சோனு அந்த குருவிய கொன்னுக்கிட்டு இருந்துச்சு. அது வேகமா அங்க போய் சோனுவ அங்கிருந்து தள்ளி விட்டுருச்சு. ஏன்னா அப்பதான் தன்னுடைய சகோதரன் கிட்ட இருந்து அதோட குழந்தைங்களாவது தப்பிக்கும்னு. சோனு, உனக்கு இறக்கமே இல்லையா? எல்லாரையும் கொன்னுக்கிட்டே இருக்க, சின்ன குழந்தைங்க கூட நீ பார்க்க மாட்டேங்கிற. குழந்தைங்களா இருந்தா அதுக்கு என்ன? உன் நெஞ்சு என்ன கல்லாடா? சின்ன குழந்தைங்கள பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட பசி நீங்கணும், அவ்வளவுதான். அவங்க 2 பேரும் காட்டுல இருக்கிற ஒரு குகைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மோனு எப்பவும் எல்லாருக்கும் உதவி செய்யதான் விரும்புச்சு. ஆனா சோனு எப்பவுமே அவங்கள கொண்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் சோனு ஒரு மரத்துக்கு மேல போய் உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த மரத்துல இருந்து குரல் கேட்டுச்சு, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட, என்னாச்சு உனக்கு? எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? அங்க முன்னாடி ஒரு மரம் தெரியுதா? அது என்னோட வேறால தான் வந்திருக்கு. அதுல யாரோ அம்பு விட்டுருக்காங்க, அதுக்கு ரொம்ப வலிக்குது. அந்த அம்பை எடுத்து விடுறியா? உன்னோட வேலைய நான் எதுக்கு பண்ணனா? அதெல்லாம் நீயே பாத்துக்கோ. தயவு செஞ்சு எடுத்து விடுப்பா, எப்பவுமே உனக்கு நான் நன்றியா இருப்பேன். அதுக்கப்புறம் நீ என்ன உதவி கேட்டாலும் நான் பண்ணுவேன். ஆனா சோனு பறந்து எந்த பதிலையும் சொல்லாம அங்கிருந்து பறந்து போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல மோனுவும் அங்க வந்துச்சு. அதே மரத்துல வந்து உக்காந்துக்குச்சு. மரம் பயங்கரமா அழுதுகிட்டு இருந்துச்சு. மோனுவுக்கு அதோட குரல் கேட்டுச்சு. அது பக்கத்துல வந்துச்சு. அட, உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க? ஏப்பா, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுப்பா. முன்னாடி ஒரு மரம் இருக்கு இல்லையா, அது என்னோட வேறால தான் வந்தது. அதுல யாரோ அம்ப விட்டுருக்காங்க, அத கொஞ்சம் எடுத்து விடுப்பா. மோனு உடனே போய் அந்த அம்ப வேகமா எடுத்துருச்சு. அத பார்த்ததும் அந்த மரம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. மோனு, நீ ரொம்ப நல்ல பையன்பா. ஒருவேளை என்னால ஏதாச்சும் உனக்கு உதவி பண்ண முடிஞ்சதுன்னா நீ வந்து என்கிட்ட கேளு. கண்டிப்பா நான் கேக்குறேன். அந்த காட்டுல இருந்த எல்லாருக்கும் சாப்பாடு கிளியோட ராஜ்யத்துல இருந்து தான் கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. கிளி எல்லாருக்கும் சரியான சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இதனால எல்லாருமே அந்த கிளிய ரொம்பவே மதிச்சாங்க. ஆனா சோனு எப்பவுமே அதோட சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு இன்னொருத்தவங்களோட சாப்பாடையும் தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால அத பத்தி புகார் கொடுக்கறதுக்காக மற்ற பறவைகள் கிளி கிட்ட போனாங்க. சோனு, உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டேன். அதுக்கு தண்டனை என்னன்னா, நீ ஒரு தனி குகையில தான் இருந்தாகணும். அங்க உனக்கு எந்த உணவும் கிடைக்காது. ஒருவேளை யாராச்சும் பிடிச்சி நீ சாப்பிட்டேன்னா இன்னும் அதிகமான தண்டனை உனக்கு கிடைக்கும். சோனு அதை கேட்டு கிளி ராஜா என்ன சொன்னாரோ அதையே செஞ்சது. நாட்கள் அப்படியே நகர ஆரம்பிச்சது. சோனுவுக்கு ரொம்பவே பசி எடுக்க ஆரம்பிச்சது. அது யாருக்கு தெரியாம வெளியே பறந்து வேட்டைக்காக கிளம்புச்சு. அப்பதான் கிளிராஜாவுக்கு தெரியாது அப்படின்னு. அது ஒரு பறவையை கொண்டு அதை அதோட சாப்பாடா ஆக்கிக்குச்சு. ஆனா கிளிராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. சோனு ஏதோ ஒரு பறவையை கொண்டு சாப்பிட்டுச்சு அப்படின்னு. அப்போ கிளிராஜா சோனுவை வர சொன்னாரு. சோனு, எவ்வளோ சொல்லியும் கேட்கல இல்ல? நீ எப்படி எல்லாரையும் கொன்னியோ அதே மாதிரி உன்னை இப்போ நாங்கள் கொல்ல போறோம். கிளிராஜா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இல்லை, உனக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தாச்சு, நல்லபடியா எடுத்து சொன்னேன், ஆனா நீ கேட்கல.
இப்போ உனக்கு ஒரு ராஜா கிட்ட எவ்வளோ சக்தி இருக்கும்னு காட்ட வேண்டியதான். கிளி ராஜா உத்தரவு போட்டாரு, சோனுவோட உயிரை பலி எடுத்தேதான் ஆகணும்னு. அப்போ பின்னாடி இருந்து மூணு வந்துச்சு. சோனுவை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல அதை உட்காந்துச்சு. அதனால தவறுதலா சோனுவோட தலையை வெட்டுறதுக்கு பதிலா மோனுவோட தலைய வெட்டிட்டாங்க. அப்புறம் சோனு ரொம்பவே ஷாக்கானா அவனுக்கு ஏன் எதுவுமே நடக்கலன்னு. அப்போ அது கண்ணெதிரில் பார்த்துச்சு. அதோட சகோதரன் இறந்து போயிருந்தான். ஆனா பலியாக வேண்டியது அதுதான். அது பயங்கரமா அழ ஆரம்பிச்சது. டேய் சோனு, உனக்கு எந்த மாதிரி அண்ணன் கிடைச்சிருக்கான்னு நீ பாரு. அவனோட உயிரோட அதிகமாக உன்னதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. நீ பண்ண தப்புக்காக அவனோட உயிரையே விட்டுட்டான். சோனு பயங்கரமா அழுதுகிட்டு இருந்துச்சு. அதால எதுவும் பேச முடியல. அது அதிர்ச்சியில இருந்துச்சு. அது மறுபடியும் அதோட குகைக்குள்ள போய் வாழ ஆரம்பிச்சுது. சோனுவுக்கு தன்னுடைய சகோதரனோட நினைவு வந்துகிட்டு இருந்துச்சு. எப்படி அவங்க 2 பேரும் ஒன்னா பறந்துகிட்டு இருந்தாங்க, அப்படியே விளையாடிக்கிட்டு இருந்தாங்கன்னு. அதுக்கப்புறம் சோனு பறந்து ஒரு பறவையோட உயிரை கூட எடுக்கவே இல்லை. அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சது. இப்ப அது ரொம்ப நல்லவனா மாறி இருந்துச்சு. மோனுவோட உயிர் பிரிஞ்சதும் சோனுவுக்கு புரிஞ்சு போச்சு, எப்பவுமே ஒரு உயிர் போச்சுன்னா அது எவ்வளவு வலி கொடுக்கும் அப்படின்னு. அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. சில பேருக்கு அவங்க உயிராவும் இருக்கலாம். இந்த கதையில இருந்து நாம என்ன பாடத்தை கத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா எப்பவுமே கெட்டவங்களா இருக்கக்கூடாது. நம்மளுடைய கெட்ட பழக்கம் வேற யாருடைய உயிரையும் எடுத்துடக்கூடாது.